இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 46வது சங்கீதம். கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் பலன் தருகிறார், எப்படியெல்லாம் நம்மை உயர்த்துகிறார் அப்படின்ற காரியத்தை குறிக்கிறார்னா இங்கே காரியங்கள் போடப்பட்டு இருக்கிறது. 46:10 யாராவது வாசிங்க. 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் நான் உயர்ந்திருப்பேன். 8 யாராவது வாசிங்களா. 8 யாராவது வாசிங்க. பூமியிலே பால் கடிப்புதலை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். 10 பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து பார்க்க வேண்டிய காலம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது இல்லையா? நம்மளுடையது அல்ல. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறதா யுத்தம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம பாடுபட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க யோவான் 12:26. வாசிங்க யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை அவன் பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும் போது அவனை என்ன பண்ணுவேன்? நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாத வாக்கு தத்தத்தை தான் தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்? பார்த்து வருகிறோம். முதலாவது அவரை பின்பற்றணும், இரண்டாவது தியாகத்தோடு பின்பற்ற வேண்டும் இல்லையா? முதலாவது உண்மையாய் பின்பற்றினாதான் அவருக்கான தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா? தியாகத்தோடு பின்பற்றும் போது அதற்கான கணத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையோடு பின்பற்றினவர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நல்ல ஒரு முடிவை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வசனம் சொல்லுது, உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணுமா? சம்பூரணமா இருக்கணும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய துவக்கம் நல்ல ஆடம்பரமா இருக்கும், அவருடைய துவக்கம் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில உங்களுடைய துவக்கம் எப்படி அற்பமா இருந்தாலும் கவலை கிடையாது, ஆனா முடிவு என்பது எப்படி இருக்கணுமா? சம்பூரணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் சொல்றது, உன்னை பின்பற்றணும், இரண்டாவது தியாகத்தோடு பின்பற்றணும். இப்படி ரெண்டுத்தையும் செய்யும் போது உங்களுக்கான கனத்தை நான் கொடுப்பேன். அப்போ முதலாவது அவரை பின்பற்றும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பதற்றம் நமக்கு வருகிறது இல்லையா? நமக்கு என்ன வரும்? பதற்றம் வரும். சூழ்நிலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஏதோ ஒரு காரியம் நடக்கவில்லை அதனுடைய காரியத்தை குறித்து நமக்கு பதற்றம் வரும். நேற்று தினத்துல பார்த்தோம், 2 மனுஷனை குறித்து தான் நம்ம பார்த்தோம். ஒன்னு யாரை குறித்து பார்த்தோம்? ஒன்னு யோசேப்பை குறித்து பார்த்தோம். சூழ்நிலை அவ்வளவு மோசமான சூழ்நிலை இல்லையா? காத்திருப்பின் சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. 17 வயதிலேயே அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். இன்னொன்று தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அவனுடைய சூழ்நிலை நெருக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் தவறே செய்யல, ஆனாலும் பாலசிங்கங்களினுடைய கெபில் அவனை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் சிங்கங்களினுடைய வாயை தேவன் கட்டி போட்டார். யாரு தானியேலை குற்றச்சாட்டப்பட்டாரோ அவர்களை தூக்கி சிங்கங்களின் கெபில போடுகிறதற்கு முன்பாகவே, வசனம் அப்படிதான் இருக்கு, தானியேல் கீழே விழுந்து கூட சிங்கம் அவனை கடிக்கல, ஆனா குற்றம் சாட்டினாங்க பாருங்க, அவனை போடும் போது அவர்களுக்கு கீழே விழுகிறதற்கு முன்பாகவே சிங்கங்கள் அவர்களை கடித்து சாப்பிட்டது என்று போடப்பட்டு இருக்கிறது. ஒரு எலும்பு கூட மிச்சம் இல்லைன்னு இருக்குங்க வசனம். அல்லேலூயா. அப்போ தெய்வத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலேயோ பாடுகளிலேயோ ஒரு நாளும் அழிந்து போகாது.
அவர் உங்களை அதிலிருந்து மீட்டு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் போதுமானவராக இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை உயர்த்தி. ஒரு சூழ்நிலை ஒரு நாள் உங்களை அடக்கி ஆண்டிட முடியாது. உங்களுடைய பிரச்சனையில ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுல இருந்து மீட்டு எடுக்குவார். நல்லா கவனிங்க. ஒரு சில வசனத்தை நான் சொல்றேன், எடுத்துங்க, நீங்க வாசிங்க. ஏசாயா 41:16 வாசிங்க. பதறாத வாழ்வு, பதற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஏசாயா 41 10 வசனம் வாசிங்க. எப்படி கர்த்தர் ஆறுதல் படுத்துறாரு பாருங்க. 41:10. நீ பயப்படாதே. நீ முதலாவது ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். போதும், நீ பயப்படாதே. எந்த சூழ்நிலையை கொண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலையை கொண்டு நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் அதான் சொல்ற, நீ பயப்படாதே. ஏன் நீ பயப்படக்கூடாது? நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 37:7 பாருங்க. சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனம் யாராவது வாசிங்க. சங்கீதம் 37. கர்த்தரை நோக்கி அவருக்கு காத்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தம் உள்ளவன் மேல், காரிய சித்தி உள்ளவன் மேல், தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே. எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து, கோபத்தை நெகிழ்ந்து, உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள. எப்படி இருக்கு பாருங்க வசனம். பயப்படாதன்னு சொல்றாரு ஒரு வசனத்துல, ஏன்னா நான் கூட இருக்கிறேன். இன்னொரு வசனம் சொல்ல, நீ பதற்றமாவதற்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி வந்தாலும் நீ கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு மாத்திரம் வசனம் இல்ல, பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அதற்கான பிரதிபலன், அதற்கான அத்தாரிட்டியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம கையில கொடுப்பார். பேதுரு அதுல கேட்கிறார், ஆண்டவரே உமக்காக நான் படகை விட்டேன், மீனை விட்டேன், தொழிலை விட்டேன், வலைய விட்டேன், எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு பேதுரு கேட்கிறார். முதல் சீசனா இருக்கிற பேதுரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஐயோ பரலோகத்துல நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, அது மாத்திரம் சொல்ல ஆண்டவர், பேதுருவே உனக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் தருவேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. பூமியில நீ ஓட்டாண்டியா, பூமியில நீ பிச்சைக்காரனா, பூமியில நீ இல்லாதவனா, இழுக்கவனா அழைக்கல, பூமியிலே உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கவும் தான் என்ன பண்ணிருக்கிறேன், உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஆமா தானங்க? ஆண்டவர் பாருங்க, ராஜாவாகவும் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்ப ராஜானா எப்படி? ஒரு தேசத்துல ராஜா செல்வமுடையவனாய் இருந்தா தானே ஜனங்களுக்கு உணவு அளிக்க முடியும். ராஜா தேசத்துல நல்ல வளமும் வல்லமைகளும் இருந்தா தானே தேசத்திற்கு நல்ல சேமத்தை கொடுக்க முடியும். குடும்பத்துல தலைவன் நல்ல சம்பாதித்தாதானே குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட முடியும். அப்போ தேவன் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறவர் அல்ல. ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற ரெண்டு பேர், முதலாவது ஆளு நம்ம தான் இல்லையா? ரெண்டாவது தான் பேய். முதலாவது ஆசீர்வாதத்திற்கு தடையை யாருதான்? நம்ம தான். பதறக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஒரு வசனம் சொல்லுது, பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பூமியின் நிறைவை அனைத்தையும் என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு 2-3 ஆட்களை மாத்திரம் காட்டுறேன். பதறாமல் இருந்ததுனால அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது. அதை எடுத்து திருப்பி வாசிக்கிறவங்க வாசிக்கணும், மற்றவங்க நீங்க எடுத்து பாருங்க அந்த வசனத்தை. 17:45 இருந்து 47 யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 17:45 இருந்து 47. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நல்லா கவனிங்க. பெலிஸ்தியர் ஒரு பெரிய ராட்சசனா இருக்கிற கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, தாவீது ஒரு சிறு பையன்,
தாவீது ஒரு வாலிப சிறு பையன் அவனுடைய அண்ணன்களுக்காக சகோதரர்களுக்காக, கவனிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன், சகோதரருக்காக சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிற வேலையில அண்ணாங்க எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னா ராணுவ தளபதிகளா இருக்கிறார்கள். தாவீதுடைய சொந்த சகோதரர்கள். தாவீது ஒரு பொருட்டா கூட அவனுடைய குடும்பத்துல அவன் மதிக்கப்படவில்லை. அவன் தகப்பனே அவனை இழிவாய் பேசுகிறான். அதனால்தான் வசனம் சொல்லுது, சாமுவேல் அபிஷேகம் பண்ண வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டாங்க, ஆனா தாவீதை மட்டும் அழைக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னொரு பையன் இருக்கிறாளான்னு கேட்கும் போது சொந்த தகப்பன் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறான், பிரயோஜனம் இல்லாதவன் இருக்கிறான், ஆளுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டு இருக்கிறவன் இருக்கிறான்னு சொல்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுக்கு பின்பாக அலைஞ்சவனை தான் கர்த்தர் அரசனா மாத்தினார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுக்கு பின்பாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உலகம் சொல்லுதா இன்னைக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை, எந்தவித தாளந்தும் இல்லை, எந்தவித கேப்பபிலிட்டியும் இல்லை. இன்னைக்கு உலகம் சொல்லுதா? தாவீது சாப்பாடு கொண்டு வருகிறதற்காக வருகிறான். தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை நிந்திக்கிற ஒரு கோலியாத் என்கிற ராட்சசன் வந்து நிற்கிறான். அப்போ அவன் தாவீது எதனால போய் அவன் அடிக்க போறானா, இஸ்ரவேல் தெய்வத்தை அவன் நிந்தித்து பேசுகிற போது அவன் போய் அடிக்க போறான். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அந்த ஒரு கல் எடுக்கிறான், அதை அடிக்கிறான், ஒரே அடியில அந்த கோலியாத் விழுந்து மடிந்து விடுகிறான். அப்ப பாருங்க, தேசமே பதறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு சிறு வயது தாவீது என்னுடைய இருதயம் பதற்றமே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவார்? யாவையும் செய்து முடிப்பார். எங்க அப்பா எனக்கு செய்வார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பின்பற்றுதல இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசப்பாவையே நான் நம்பி இருக்கிறேன். எந்த சூழ்நிலை இயேசப்பாவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நம்பி இருக்கிறேன். வேலையிலையா, உயர்வுலையா, மேன்மையிலையா, ஆசீர்வாதத்திலையா, ஐஸ்வர்யத்திலையா, திருமணத்திலையா, பிள்ளைலையா, எல்லாவற்றிலும் நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இயேசு. என்னுடைய எதிர்பார்ப்பு இயேசப்பா இடத்துல தான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் எதிர்பார்ப்பு அவர் இடத்துல தான். என் எதிர்பார்ப்பு இயேசப்பா இடத்துல தான். அல்லேலூயா. உங்க எதிர்பார்ப்பு மனுஷங்க மேல வைக்காதீங்க. உங்க எதிர்பார்ப்பு நீங்க மனுஷங்க மேல வச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. உங்க எதிர்பார்ப்பை நீங்கள் மனிதர்கள் மீது வைக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய வெகுமதி ஏமாற்றம், இல்லையா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு யார் மேல வைங்க? கர்த்தர் மீது வைங்க. முதலாவது தாவீது, இல்லையா? இரண்டாவது பாருங்க, ஒரு மனுஷனை காட்டுறேன். மோசேயை குறித்து வசனம் என்ன சொல்லி பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13, 14 யாராவது வாசிங்க. யாத்திராகமம் புக் ஆஃப் எக்ஸாடஸ் சாப்டர் 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். பாருங்க, ஆண்டவர் பேசினாலும் சரி, ஆண்டவர் மூலியமாய் பேசுகிற தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறது fear not, இல்லையா? பயப்படாதிருங்கள். முதலாவது பயப்படாதீங்க. நேற்று தினத்துல சொல்லி இருந்தோம், ஒரு காரியம் நடக்கிறதற்கு முன்பாகவே உங்களுக்கு பயம் வரும். ஏன்? இந்த காரியம் நடந்து விடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு முதலாவது கொடுக்கிறது யாரு? பிசாசு. ஐயோ அப்படி வருது அப்படின்னா உங்களிடத்துல தேவன் கிட்ட இருக்கிற விசுவாசம் இல்லை என்பதுதான் அர்த்தம், இல்லையா? உங்ககிட்ட என்ன இல்ல? தெய்வத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் உங்களிடத்துல இல்ல. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்காத விஷயத்தை குறித்ததான பயம் வருகிறது. மோசே சொல்றாரு ஆண்டவர் மூலமா, பயப்படாதீர்கள். வாசிங்க, பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டிருந்த இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். எங்க சொல்றாரு? இது யாராவது சொல்ல முடியுமா? இந்த மோசே இந்த வார்த்தை எங்க நின்று சொல்றாரு? செங்கடலுக்கு முன்பாக நின்று சொல். இந்த செங்கடல் பிரிக்கப்படல. பின்பாக யார் வருகிறார்கள்? பார்வோனுடைய ரதமும் குதிரையும் வருகிறது. யார? இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக. மரண பயம். முன்பாக செங்கடல். இன்னும் செங்கடல் பிரிக்கப்படல. வழி இல்லை, எங்கேயும் ஓட முடியாது. ஓடினாலும் கால் வழியாகத்தான் நடந்து ஓடணும். போனாலும் கால் வழியாகத்தான் நடந்து போகணும்.
பின்பாக ரதங்களும் குதிரைகளும் பட்டயத்தை எல்லாவற்றும் ஈட்டி அம்பு எல்லாவற்றையும் எடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்திருக்கா? கிடையாது. இல்லையா? மோசேனுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க மொபைல் போன்ல யூஸ் பண்றதுனால நான் சொல்றேன். மோசே எப்படி செங்கடலை பிரிச்சாரோ அது போல ஒரு மனுஷன் ஒரு காட்டாத்து வெள்ளம் வருது, அங்க நின்று கையை விட்டு உயர்த்தி நிக்கிற மாதிரி நின்று என்ன பண்ணாரு பாத்தீங்களா? அத வெள்ளம் வந்துச்சு, ஓடினாரு மறுபடியும் திரும்பி. அப்ப பாருங்க, மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கிறாரு. மோசே மூலியமா சொல்றாரு, பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. மரண பயம் பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஈட்டி அம்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அழிக்க வருகிறார்கள். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஜெபம் பண்றாரு, அந்த ஈட்டி அடிக்கிறாரு. என்னாச்சா? செங்கடல் ரெண்டாக பிளந்தது. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதிலாக நின்றது. செவுரு போல நின்னுச்சா? என்னது? செங்கடல். தண்ணீர் எப்படி நின்னுச்சா? செங்கடல் மதுளை போல நின்றது. இவர்கள் எல்லாரும் அதை கடந்தார்கள். ஆமென். எல்லாரும் என்ன பண்றாங்க? கடக்குறாங்க. பார்வோனுடைய அந்த அந்த யுத்தம் பண்ணுகிற ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கடல் மூடப்பட்டது. எல்லாரும் மரித்து போனாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. பார்வோன் ஒவ்வொரு வாட்டியும் மோசேவை அனுப்பிட்டே இருப்பாரு. சரி நான் அனுப்புறேன், போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு வசனம் வந்துகிட்டே இருக்கும். என்ன வசனம்? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் பார்வோனினுடைய இருதயத்தை கடினமாக்கினார். ஏன் அப்படி வந்து யாராவது சொல்ல முடியுமா? பார்வோனுக்கே தெரியலையா ஏன் இந்த ஜனங்களை நான் விட மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினமாக்குறார். ஏன் தெரியுமா? பார்வோனுக்கு தெரியணும் யார் தேவன் என்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியணும் எப்படிப்பட்ட தேவன் என்று. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை மறந்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை விட்டு பின்வாங்கியாச்சு. அதனால்தான் 400 வருஷம் அடிமைத்தனம். 400 வருஷம் அடிமைத்தனம் மாத்திரமல்ல, 430 வருஷம் எக்ஸ்ட்ரா 30 ஆண்டு காலம் நீண்டது. அதுக்கப்புறம் தான் ஒரு ரட்சகனா இருக்கிற மோசேயை கொண்டு கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். ஆனாலும் இருதயம் கடினமா இருக்கிறதுனாலதான் 2 பேருக்கும் பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் ஒரே காரியத்துல. பார்வோனுக்கு தெரியணும் யாரு தெய்வம் அப்படின்னு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியணும் எப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் மறந்தீர்கள் என்பதற்காக. அல்லேலூயா. அதனாலதான் தேசத்துல 10 வாதைகள் என்னென்ன வந்துச்சு? பேன் வந்தது, தவளை வந்தது, வெட்டிக்கிளிகள் வந்தது, முசக்கட்ட பூச்சிகள் வந்தது, தண்ணீர் ரத்தமா மாறினது இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற முதல் பிள்ளை மரித்து போனது. இப்படி வாதைகளை கொடுத்து கொடுத்து கர்த்தர் தான் யார் என்பதை நிரூபித்தார் அந்த காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு வேதனை ஒண்ணு வருது, கஷ்டம் ஒண்ணு வருது, பாடுகள் ஒண்ணு வருது, இழப்புகள் வருது அப்படின்னா நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டோமா இல்லையான்னு தான் முதல்ல யோசிக்கணும். ஏசப்பாவுக்கு விரோதமான ஏதாவது பண்ணிட்டேனா இல்லையா நீங்க யோசிக்கணும். இன்னைக்கே நீங்க யோசிங்க, ஏசப்பா விட்டு நீங்க எவ்வளவு தள்ளி இருக்கிறீங்களா இல்ல அவர் கிட்ட இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? யோசிக்க வேண்டியது மிக அவசியம். முதலாவது பார்த்தோம், யாரை குறித்து பார்த்தோம்? முதலாவது தாவீதை குறித்து பார்த்தோம் இல்லையா? இரண்டாவது மோசே குறித்து பார்த்தோம். இப்ப யாரை குறித்து பார்க்கலாம்? ஒரே ஒரு காரியம், தானியேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. தானியேல் 6:10 வாசிங்க. அறிந்த போதிலும் நல்ல கவனிக்கிற வசனத்தை, தன் வீட்டுக்குள்ளே போய் பலகணிகள் அப்படின்னா என்னது? பலகணிகள் திறந்திருக்க அப்படின்னா என்னது? பலகணினா என்னது? யாராவது சொல்ல முடியுமா? பலகணிகள் திறந்திருக்கு அப்படின்னா என்னது? யாராவது சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. திறந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வீட்டுல போயிட்டு ஒன்று திறக்கிறான். என்ன திறக்க முடியும்? கதவு திறக்க முடியும். வேற ஜன்னல். பலகணினா ஜன்னல். சரியா? பலகணிகள் திறந்திருக்க வாசிங்க.
செய்து வந்தபடியே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். நல்ல கவனிங்க, தானியேல் இருந்த காலகட்டத்துல ஒரு சட்டம் போடப்படுகிறது தேசத்திற்கு. எப்பேற்பட்ட சட்டம்? ராஜாவினுடைய பொற்சிலையை தவிர வேற எந்த சிலையாகிலும் வேற எந்த தெய்வத்தாகிலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நமஸ்கரிக்க கூடாது. அப்படி செய்வோமானால் தகுந்த தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோலாம் வாலிபர்களா யூதா தேசத்திலிருந்து கொண்டு வரப்படுறாங்க. அப்போ தானியேல் மாத்திரம் இல்ல, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவும் மறுதளிக்கிறாங்க. அதனாலதான் எங்க போடுறாங்க அவங்கள? சிங்க கெட்டில போட்டாங்களா? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை நெருப்புல போடுறாங்களே. அப்ப 4 பேர் இருந்தாங்க போது சிங்க கெட்டில. தானியேலோட ஒருத்தர் தானே இருந்தாரு தானியேல். 3 பேரு சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தான் என்ன பண்றாங்க? நெருப்புல போற அக்னி ஜுவாலையில போடப்படுகிறார்கள் இல்லையா? வசனம் சொல்லுது, நீங்க ஆச்சரியமா இருக்கும் தானியேல் காரியத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. 7 மடங்கு அக்னி கூட்டப்பட்டது என்று போடப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க 6வது அதிகாரத்துல. 7 மடங்கு அக்னி கூட்டப்படுகிறது. அவர்கள் சொல்றாங்க, இல்ல இந்த பொற்சிலையை நீ வணங்கணும், அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணிடுவோம், நெருப்புல போட்டோம். அப்பதான் அந்த 3 பேர் சொல்றாங்க, நீங்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்கலனாலும் சரி, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதில்லை என்று சொல்லும் போதுதான் 7 மடங்கு அக்னி கூட்டப்படுகிறது. இவங்கள 3 பேரு, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, சரியா? 3 பேர் தான். இவர்கள் 3 பேரை தூக்கி கொண்டு போய் போடுறாங்களே, அவர்களே எரிந்துட்டாங்களாம். ஏன்னா 7 மடங்கு அக்னினால அந்த வெப்பத்தின் தாக்கம் அவர்களுக்கு அதிகமா இருந்தாலும் தூக்கி போட்டாங்க பாருங்க. தூக்கி போட்டவனே மறிச்சிட்டான் அக்னியில. ஆனா இவர்கள் 3 பேரும் அக்னி உள்ள நின்றாங்க. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ராஜா எட்டி பார்க்கும் போது என்ன நடந்தது? 4 பேர், 3 பேர் தானே போட்டாச்சு. மனுஷனுக்கு ஒப்பான ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் இருக்கிறது. யாரு? கர்த்தர் அவர்களுக்காக வந்து நின்றுட்டார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், தலை போற விஷயமா இருந்தாலும், நம்ம அப்பா நமக்கு முன்பாக வந்து நிற்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வந்து உங்களுக்காக நின்று வழக்காடுகிற தெய்வமா இருக்கிறார் இயேசு. வித்தியாசப்படுத்துகிற தெய்வம், தனித்துவமான தெய்வம். எடுக்கிறாங்க வெளியே, வசனம் இருக்கு, அவர்கள் மயிர் கூட என்ன பண்ணல, ஆமா கொஞ்சம் கூட எரிந்து போகல, அவர்களுடைய ஆடை எரிந்து போகல. ஒரு படி மேல சொல்றேன், அவர்கள் மீது அந்த நெருப்பின் வாடை கூட என்ன பண்ணலையா, அடிக்கல என்று போடப்பட்டிருக்கு. நெருப்பு வாசனை வரல. ஒரு தீக்குச்சி நீங்க கொளுத்துறீங்க அப்படின்னா என்ன இருக்கும் கையில, அந்த ஸ்மெல் வரும். அவர்கள் மீது அந்த வாசனை கூட வரவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. அந்த வைராக்கியம் இன்னைக்கு இங்க பேசுறோம். பதற்றம் இல்லாத வாழ்க்கை. சூழ்நிலையை கொண்டு பதறாதீங்க. இந்த பதற்றம்லாம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க எப்படி வைராக்கியமா இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வரீங்க கரெக்டா, ஆனா வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டணும் கர்த்தரிடத்துல. கர்த்தரை அறியாத ஜனங்கள் நமக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்கும்போது நல்ல ஓகே, ஆனா உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, போக முடியாது, போக முடியாது. அவங்க இந்த விஷயத்துக்கு கூப்பிடுறாங்க, என்னால என்ன பண்ண முடியாது, போக முடியாது, போக கூடாது. பொட்டு வைக்கிறாங்க, ஐயோ இல்ல, ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணி என்ன பண்ணணும், அதை இக்னோர் பண்ணணும். படத்துக்கு கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, சாம்பிராணி காட்டுங்க, நோ பண்ண முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெரிஞ்சா ஒரு செகண்ட் இப்படி விழுந்து இப்படி எழுந்துட்டு இருக்கலாம்லங்க. வசனம் அப்படிதானே இருக்கு. தானியேல் எழுப்பி இருக்கலாம்ல, பண்ண முடியாது. அந்த ஸ்டாண்டை நீங்க வைக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பேதுரு வைக்குண்டு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? முதல் சீசன், முதன்மையான சீசன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யாததை கூட, நான் செய்யாத அற்புதத்தை கூட என்னுடைய பிள்ளைகள் செய்வார்கள். என்ன அற்புதம் செஞ்சாரு ஆண்டவர்? செய்யாத அற்புதம் கூட என்ன அற்புதம் சொன்னாங்களே, நிழல் பட்டு இல்லையா? ஏசப்பா கூட அந்த அற்புதம் செய்யல. நோயாளிகள், சுஸ்தம் இல்லாதவர்கள் பேதுருனுடைய நிழல் பட்ட போது என்ன ஆனாங்களா?
சொஸ்தமானார்கள் என்று வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம், கடைசியா மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14வது அதிகாரம் 28ல இருந்து 31 வாசிங்க. மத்தேயு 14 28ல இருந்து 31. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ யாரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். வாசிங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு, காற்று பலமாய், நல்லவனிங்க இந்த வசனத்தை, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் போல கடல் மீது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பேதுரு. ஏன்னா இயேசுசாமி என்ன பண்றாரு? கடல் மீது நடக்கிறதுனால, ஆண்டவரே நீர்தானா என்று சொல்லும்போது, நான் தான் பேதுருன்னு ஆண்டவர் சொல்றார். நானும் நடக்கணும். அந்த விசுவாசத்தை குறித்து தான் இங்க பேசப்படுகிறது. நானும் போல நடக்கணும் ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படின்னு சொல்லும் போது நம்பிக்கையாய் அவன் படகுல இருந்து இறங்குகிறான். அப்ப பாருங்க, நம்மளுடைய ஆரம்பத்தின் ரட்சிப்பின் நாள்ல இருந்து ஆரம்பம் நம்ம நல்லாதான் இருக்கு. ஆனா பிரச்சனைகள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது, காரியங்கள் கை கூடாமல் வரும்போது நம்ம எப்படி கர்த்தரை பின்பற்றுகிறோம், கர்த்தரை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம்? காற்று அடிக்கிறது அப்படின்னா என்னது? சூழ்நிலை மாறும்போது ஆண்டவரே சொல்லிட்டார், நீ வாப்பா, நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுற, நீ வா அப்படின்னு சொல்லும் போது தைரியமா இறங்கிட்டாரு படகுல இருந்து கடல் மீது. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, காற்று பலமாய் அடித்த போது, வாசிங்க, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயப்படுற. எப்ப உனக்கு ஏன் பயம் வருது வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்ல, நான் தான் உனக்கு முன்பாக இருக்கிறேனே, ஏன் நீ பயப்படுற, ஏன் நீ கலங்குற, ஏன் நீ நடுங்குற? பயந்ததுனால என்ன நடக்குது பாருங்க. அடுத்தது அமிழ்ந்து போய் பாருங்க, முழுங்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். படகுல நிற்கும் போது படகு ஆடி இருக்கும், பயப்படல. இறங்கும் போது பயப்படல. ஆனா காற்று அடிக்கும் போது முதல்ல நடக்கிறது பயம் வருது. பயம் வந்த உடனே அவன் முழுகிறான் இல்லையா? பாருங்க, வாழ்க்கையில பயம் வரும்போது முதலாவது எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையே மாறிடும். உங்களுடைய என்விரான்மெண்ட் ஒரு மாதிரி கேள்விக்குறியாய் மாறிவிடும். கோவப்படுவீங்க, சண்டை வரும், பயம் வரும், அழுகை வரும், தவிப்பு வரும், கடன் வரும். பிசாசு அப்படிதான் ஒண்ணு என்ன பண்றான், கொண்டு வருகிறான். அப்ப முதலாவது என்னது? பயம். பதற்றம் என்பது நமக்கு முதலாவது வருகிறது. அப்ப அதே போல பேதுருவுக்கு பயம் வர்றதுனால அவன் பயந்த உடனே அவன் முழுகிறான். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவரே அப்ப கூப்பிடுறாரு, என்ன ரட்சிங்க ஆண்டவரே, என்ன ரட்சிங்க, நான் முழுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அழகா சொல்றாரு. 31 வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். கை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க விசுவாசத்துல, நான் விசுவாசத்துல விழுந்தா கூட மனுஷன் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் என்ன பண்றாரா? தூக்கி நிறுத்துகிறவரா இருக்க. விழுந்துட்டாரு, கைய கொடுத்து தூக்கிட்டாரு. தூக்கிட்டு என்ன சொல்றாரு பாருங்க ஏசாமி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களை கேட்டுக்குங்க பார்க்கலாம். ஒரு சூழ்நிலையை குறித்து நீங்க ஏசப்பாவை சந்தேகப்படுறீங்களா? உங்க வாழ்க்கை குறித்து ஏசப்பா மேல சந்தேகப்படுற, நிச்சயமா நம்புங்க, நிச்சயமா நீங்க நம்பி பாருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட்டா தான் இருக்கும். நான் சொல்றேன், ஏசப்பா மேல ஓவர் கான்பிடென்ட் வைங்க, உன் வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வி அடையாது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்து இதுவரை உங்களை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். நடத்தாமல் போவாரோ? நடத்துவார். ஆண்டவர் சொல்ற அற்ப விசுவாசி. அதனால நான் சொல்றேன், நம்மளும் கொஞ்சம் தரமுள்ள ஒரு விசுவாசிகளாய் மாறணும். அற்ப விசுவாசி இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசியே எப்பேற்பட்ட விசுவாசி? அற்ப விசுவாசி. ஆனா அவர் எப்பேற்பட்ட விசுவாசி? முதல் விசுவாசி அவர் தான் இல்லையா? முதல் சீசன், முதலாவது அழைக்கப்பட்டவன் பேதுரு.
அப்பேற்பட்ட பேதுரு சொன்னாரு, அற்ப விசுவாசி ஏன் சிந்தைப்பட்ட. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க 32 வசனம் இருக்கு. அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அது நம்ம வாழ்க்கையில வந்துட்டாலே உன்னுடைய தத்தளிப்பு மாறிவிடும். அல்லேலூயா. உன்னுடைய பதற்றம் மாறிவிடும். அவர் ஏறி வர நம்ம போதுமான படகாய் நம்ம இருக்க வேண்டியது. உன்னுடைய வாழ்க்கை படகுல யாரை ஏற்றிடணும்? ஏசாமி ஏற்றிடணும் இல்லையா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க படகுல இயேசு இருக்கிறாரா? கேளுங்க பார்க்கலாம். உங்க படகுல இயேசு இருக்கிறாரா? வேற யாரா இருக்கிறாங்களா? கேளுங்க. உங்க படகுல ஃபர்ஸ்ட் படகு இருக்கா உங்க வாழ்க்கையில? இல்ல மூழ்கிட்டு இருக்கா? ஆல்ரெடி மூழ்கின படகா இருக்கிறீங்களா? பல பேர் சொல்ற மாதிரி இருக்கு. படகுல இயேசு இருக்கிறாரா கேட்கும் போது பாதி பேர் சொல்றீங்க, பாதி பேர் சொல்றீங்க என் படகு மூழ்கி பல வருஷம் ஆகும் இல்லையா? படகு என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. ஏசப்பா இருக்கிறார் என் படகு. அல்லேலூயா. யார் என்ன ஆமானின் சதி திட்டமே நடந்தாலும் என் படவை உயர்த்தி வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. என் படவை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார் இயேசு. என் படகு இயேசு இருக்கிறார் என் படகுல இல்லையா? யார் என்ன சதி திட்டம் போட்டாலும் ஏசப்பா என் படகுல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, படகுல ஏறின உடனே காத்து அமர்ந்தது இல்லையா? காற்றையும் கடலையும் அடக்கினதையும் காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகிறதே என்று சொல்லி அவர்கள் பணிந்தார்கள் என்று போடப்பட்டது.